இங்க ராம் என்ற இளைஞர் அவங்க அப்பா, அம்மா கூட சென்னையில வந்து வசிச்சுட்டு வராரு. அப்படி நல்லா போயிட்டு இருக்க ஒரு லைஃப்ல சடனா ஒரு நாள் வந்து அப்பா, அம்மாவுக்கும் இவருக்குமே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு சின்ன சண்டை வருது. இவருமே அந்த சண்டையில கோச்சுட்டு நான் பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஒரு 7 மணிக்கு கிளம்புறாரு. அவங்க அப்பாவும் சொல்றாரு, "மிட் நைட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நீ போவாத. உனக்கு வந்து அது சேஃப் இல்லன்றாரு." அவரு அதையுமே பொருட்படுத்தாம பாட்டி வீட்டுக்கு கிளம்பி பஸ்ஸுல போயிட்டு இருக்காரு. சடனா ஒரு 11 மணி அளவுல வந்து பஸ் வந்து கரெக்ட்டா அவங்கள இறக்கி விடுறாங்க. அந்த கூட்டு ரோட்ல இருந்து அவர் வீட்டுக்கு போனோம்னா, அவர் வந்து 2 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணணும். இவரு இறங்குனதுமே பார்த்தா, கூட்டு ரோட்டுல இருக்க எல்லா லைட்டுமே ஒண்ணு ஒண்ணா ஆஃப் ஆவுது. அது மட்டும் இல்லாம, தூரத்தில வந்து நாய்ங்க அழுவுற மாரி ஒரு சத்தம் கேட்குது. அத பார்த்ததுமே வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணதுன்னு தெரியாம, பயங்கரமா வந்து ஒரு உறைஞ்சு போறாரு பயத்துல. அது மட்டும் இல்லாம, தெருநாய்கள் எல்லாம் வந்து ராமுவ சுத்தப்படுது. இவருமே வந்து பதட்டத்துல வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டா போறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ஓடுறாரு. நாய்லாம் எதுவுமே கிடையாது. சடனா ஒரு ஆலமரத்தடியில போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குறாரு. அப்போது வந்து பார்த்தோன்னா, ஒரு குரல் வந்து கேட்குது தம்பின்னு. இவருமே பின்னாடி திரும்பி டார்ச் அடிச்சு பார்த்தா, ஒரு பெண்மணி வந்து நின்னுட்டுருக்காங்க. "உங்க பாட்டி வீட்டுக்கு வந்து நீ இந்த சைடு போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. இவருமே அந்த பெண்மணிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா, டக்குன்னு அந்த பெண்மணியுமே வந்து அங்கருந்து மறைஞ்சு போறாங்க. மறுபடியும் நாய் வந்து இவர துரத்த ஆரம்பிக்கிறதால, இவரு வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டா வந்து ஓடிட்டுருக்காரு. அவருமே அந்த ஊர்ல ஃபுல்லாவே போய் தேடுறாரு. பாட்டி வீடு வந்து எதுவுமே அவரால ஃபைண்ட் பண்ண முடியல. சடனா பார்த்தா ஒரு கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இவரு போனதுமே வந்து ஓப்பன் ஆகுது. அப்பதான் இவரு வந்து ரியலைஸ் ஆறாரு, இதுதான் நம்ம பாட்டி வீடுன்னு. பாட்டி வீட்டுக்குள்ளேயும் இவரு வந்து போயிறாரு. போனா பாட்டி வந்து காணா. இவரு மட்டும் சோஃபால வந்து தனியா உட்காந்துருக்காரு. சடனா பாட்டி வந்து எப்பப்பா வந்தன்னு கேட்குறாங்க. இவருமே பாட்டிய பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டிய பார்த்ததால பாட்டி ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாரி இருக்கு. ஒரு வேள வயசானதால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே மனச தேத்திக்கிட்டு, "ரொம்ப பசிக்குது பாட்டி. எனக்கு வந்து சாப்பாடு ஏதாவது குடுன்னு" கேட்குறாரு. பாட்டியுமே வந்து, "உனக்காக நான் சூடா சமைச்சு வச்சிருக்கேன். வா சாப்பிடலான்னு" சொல்றாங்க. இவருமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சடனா பார்த்தா பாட்டி வந்து மேல பறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவரு கீழ குனிஞ்சு பார்த்தா பாட்டிக்கு வந்து காலுமே வந்து ரொம்பவுமே பெருசா போது. அத பார்த்ததுமே இவருக்கு வந்து எதுவுமே வந்து சரியா படல. இவருமே வந்து அங்கருந்து எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லி காலையில வரையும் வெயிட் பண்றாரு. கரெக்ட்டா 5 மணிக்கு கோழி கூவுனதுமே வந்து வீட்ட விட்டு பயங்கரமா வெளிய ஓடுறாரு. மக்கள் எல்லாருமே வந்து இவர வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா, பாட்டி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீட்ல செத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல வந்து நைட்டு ஒரு 12 மணி ஆனாவே வந்து யாராவது வந்து சமைக்கிற மாரியும், நடக்கிற மாரியுமே ஒரு ஃபீல் ஆவுது. இது எல்லாமே ஊர் மக்கள் வந்து ராமு கிட்ட சொல்றாங்க. ராமு இது எல்லாமே கேட்டுட்டு உறைஞ்சு போறாரு.